வெர்ச்சுவல் மெமரினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ, யூசுவலா வந்து நம்ம ரேம் சைஸ் வந்து சில டைம்ல கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு ப்ரோகிராம் ரன் பண்றோம். அந்த ப்ரோகிராமுக்கு வந்து 4 ஜிபி தேவைப்படுது. நமக்கு ரேம் வந்து 8 ஜிபி இருக்கு. அப்ப பிரச்சனையே இல்ல. அந்த ப்ரோகிராம் ரன் ஆயிடும். ஆனா, சில டைம்ல நமக்கு ரேம் 8 ஜிபி ஆனா, நெறைய ப்ரோகிராம்ஸ் மொத்தமா ரன் பண்றதுக்கு 15 ஜிபி தேவைப்படுது. ஓகே. ஸோ, அப்ப எல்லா ப்ரோகிராம்ஸும் ஒரே டைம்ல ரன் பண்ண முடியாது. ரைட். ஸோ, நம்ப சிபியூல பார்த்தோம்னா, நம்ப ப்ரோகிராம ரன் பண்றது என்னது? நம்ப சிபியூ. ரைட். ஸோ, இந்த சிபியூ வந்து சிபியூல நெறைய கோர்ஸ் இருக்கும். கோர் 1, கோர் 2, கோர் 3, கோர் 4 சில பேர் 8 கோர் ப்ராசஸர், 16 கோர் ப்ராசஸர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப ரேம் இருக்கு. ரைட். இந்த ரேம் என்னது? 8 ஜிபி. இப்ப ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, இப்ப இதுல 16 ஒரு 8 crore இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப 8 ப்ராசஸ் ஒரே டைம்ல ரன் பண்ணலாமா? ஸோ, இந்த கோர்ன்றது என்ன? இஸ் எ எக்ஸிகியூஷன் யூனிட். அது என்ன பண்ணும்? ரேம்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப நான் நான் 8 ப்ராசஸ் ரன் பண்ணலாம். இந்த 8 ப்ராசஸ்க்கு மொத்தமா லெட்ஸ் அஸ்யூம் தட் 15 ஜிபி தேவைப்படுது. ஸோ, மொத்தமா 15 ஜிபி தேவைப்படுதுன்னா மொத்தமா 15 ஜிபி தேவைப்படுது அப்டின்னா, எப்படி வந்து அந்த 15 ஜிபி அந்த 8 ப்ராசஸும் ஒரே டைம்ல ரேம்ல வரணும். ரைட்டா? அப்ப 15 ஜிபி ரேம் வேணும்ல? அப்பதான் 8 ப்ராசஸும் ஒரே டைம்ல ரன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து பயங்கர ஸ்மால் சைஸ் வந்து ஸ்மால். இது 8 ஜிபி இருக்கலாம். ஆனா உன்னுடைய ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ இருக்கும்? 256 ஜிபி இருக்கும். கரெக்ட்டா? இல்லன்னா 512 ஜிபி, 1 டிபி கூட இருக்கு ஹார்ட் டிஸ்க். எஸ்எஸ்டிலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப லார்ஜ் பட் ஸ்லோவர். ஓகே. ஸோ வெர்ச்சுவல் மெமரியோட யூஸ் என்னன்னா, ஸோ இட் அலோவ்ஸ் OS. இட்ஸ் a டெக்னிக். It allows OS to give each program that illusion that it has a large continuous memory space. அதாவது அது ஒரு illusion குடுக்குது ஒரு ப்ரோகிராமுக்கும். அதாவது அதுக்கு கன்டினியூஸா மெமரி இருக்கு. அதுவும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெமரி இருக்கு அப்படின்ற ஒரு illusion குடுக்குது. வெர்ச்சுவல் மெமரி. ரைட். ஸோ இது எப்படி அப்படின்னா, பேசிக்கா வெர்ச்சுவல் மெமரினா என்ன? மெமரி இருக்கு ஆனா இல்ல. ஸோ உன் ப்ராசஸ்லாம் என்ன பண்ணும்னா, இதுதான் ரேம். ஸோ ரேம்ல போய் நீ டேட்டா எடுக்கணும்னா, உனக்கு பிசிக்கல் அட்ரஸ் வேணும். அப்பதான் அந்த அட்ரஸ போய் நீ வந்து அட்ரஸ் பஸ்ல போட்டு, அந்த அட்ரஸ் இருக்கிற டேட்டா உனக்கு டேட்டா பஸ் மூலியமா உனக்கு சிபியூக்கு வரும். கரெக்ட். ஸோ பிசிக்கல் அட்ரஸ் தான் டேட்டா எடுக்க முடியும். இப்ப நான் பிசிக்கல் அட்ரஸ் யூஸ் பண்றேன்னா, கண்டிப்பா எல்லா டேட்டாவும் ரேம்ல வரணும். அதுக்கு பதிலா என்ன பண்றேன்னா, ஐ யூஸ் வெர்ச்சுவல் அட்ரஸ். ஸோ வெர்ச்சுவல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா யூசிங் வெர்ச்சுவல் அட்ரஸ் நீ இந்த இவ்ளோ சைஸ் கூட நீ அட்ரஸ் பண்ணலாம். அதாவது 256 ஜிபி கூட அட்ரஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இப்ப ஒரு புரோகிராம் வந்து இப்போ ஒரு 4 புரோகிராம் மொத்தமா 15 ஜிபி. அப்போ ஒரு புரோகிராம் ஒரு 3 ஜிபி இருக்குன்னு வச்சுக்கயேன். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 3 ஜிபிய கம்ப்ளீட்டா ரேம்ல லோட் பண்றதுக்கு பதிலா, இதிலிருந்து ப்ராபபிலி 1 ஜிபியோ இல்ல 0.5 ஜிபியோ மட்டும் ரேம்ல லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ப்ராசஸ்லாம் மெமரிய குறிக்கும்ல. அந்த மெமரில என்னன்னா, இட் வில் ரெஃபர் டூ த வெர்ச்சுவல் அட்ரஸ் தான். இந்த ஒரு வெர்ச்சுவல் ரேம் மாரி வச்சுக்கோ. இந்த அட்ரஸ தான் குறிக்கும். ரைட். ஸோ த அட்ரஸ் விச் த ப்ராசஸ் யூசஸ் ஆல் வெர்ச்சுவல் அட்ரஸ். அது வந்து பிசிக்கல் அட்ரஸ குறிக்காது. ரைட். ஸோ அப்ப வெர்ச்சுவல் அட்ரஸ வச்சு நீ இந்த ரேம்ல இருந்து டேட்டா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப நீ வெர்ச்சுவல் அட்ரஸ்ல போய் டேட்டா எடுக்க பார்க்கிறன்னா, என்ன நடக்கணும்? உன் OS கரெக்ட். உன் OS வந்து OSல மெமரி மேனேஜ்மென்ட் யூனிட் இருக்கும். அது என்ன பண்ணும்? உன் வெர்ச்சுவல் அட்ரஸ பிசிக்கல் அட்ரஸா மாத்தும். பிசிக்கல் அட்ரஸா மாத்தி, அப்புறம் போய் நீ டேட்டா எடுத்துட்டு வரலாம். ரைட். ஸோ இந்த வெர்ச்சுவல் அட்ரஸோட அட்வான்டேஜ்லாம் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். இதுல அட்வான்டேஜ் என்ன? நீ வெர்ச்சுவல் அட்ரஸ் பண்ணும்போது யூஸ் பண்றதுனால, நீ எவ்ளோ பெரிய மெமரி வேணா வச்சுக்கலாம் உன் ப்ராசஸ். அப்புறம்
எவ்வளோ நீ சப்போஸ் ஒரு ஒரு 1 ஜிபி தான் இந்த 3 ஜிபி உன்னோட ஹோல் ப்ராசஸ் வந்து 3 ஜிபி. ஆனா 1 ஜிபி தான் மேஜரா எக்ஸிக்யூட் பண்ற. அப்படின்னா அந்த 1 ஜிபிய மட்டும் ரேம்ல லோட் பண்ணிக்கோ. நீ வெர்ச்சுவல் அட்ரஸ் தான் யூஸ் பண்ற. கரஸ்பாண்டிங் பிசிக்கல் அட்ரஸ் வரும். மேம்ல போய் டேட்டா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கலாம். சப்போஸ் இன் கேஸ் மீதி இருக்கிற 2 ஜிபில போய் நீ அக்சஸ் பண்ண பார்க்குற அப்படின்னா அது என்ன ஆகும்? ரேம்ல இருக்காது. கரெக்ட்டா? அப்ப என்ன நடக்கும்னா தட் வில் காஸ் a பேஜ் ஃபால்ட். ஒரு இன்டரப்ட் மாரி. அப்ப OS என்ன பண்ணும்னா, அந்த கரஸ்பாண்டிங் பேஜ் உன்னோட வெர்ச்சுவல் மெமரிய ஒரு பேஜா டிவைட் பண்ணி வச்சிருக்கும். கரஸ்பாண்டிங் பேஜ்க்கு யூ வில் ஹேவ் a பேஜ் ஃப்ரேம் இன் த RAM. ரைட்? ஸோ நீ ஒரு டேட்டாவ அக்சஸ் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் பேஜ் ஃப்ரேம் வந்து ரேம்ல இல்லன்னா என்ன ஆகும்? பேஜ் ஃபால்ட் நடக்கும். அந்த பேஜ் ஃபால்ட் நடந்தோன OS என்ன பண்ணும்? அந்த கரஸ்பாண்டிங் பேஜ வெர்ச்சுவல் மெமரியில ஆக்சுவலா அது ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து உன் ரேம்ல போடும். ரேம்ல போட்டா அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெர்ச்சுவல் மெமரினால ஒரு ப்ராசஸ் ரன் பண்றதுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸை ரேமுக்கு கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் வெர்ச்சுவல் மெமரி. இப்போ இருக்கிற அட்வான்டேஜ்லாம் பார்ப்போம். ஓகே. ஸோ இதுதான் வெர்ச்சுவல் மெமரி. ரேம்ல வந்து சில பேஜஸ் இருக்கும். டிஸ்க் வந்து ஸ்லோவர். அந்த டிஸ்க்ல சில பேஜஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு ப்ராசஸ்க்கானதுன்னு வச்சுக்கோ. ஓகே. ஸோ இது அட்வான்டேஜ் என்ன? உன்னுடைய ரேம் 4 ஜிபியா இருந்தாலும் நான் 6 ஜிபி ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஏன்னா எல்லா டேட்டாவையும் உன் ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ரேமுக்கு கொண்டு வர அவசியம் கிடையாது. எப்போ தேவையோ அப்போ கொண்டு வந்துட்டா போதும் இந்த வெர்ச்சுவல் மெமரினால. ஸோ அட்வான்டேஜ் என்ன? எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஓன் மெமரி ஸ்பேஸ் இருக்கும் வெர்ச்சுவல் மெமரினால. ஒரு ப்ராசஸோட வெர்ச்சுவல் மெமரி ஸ்பேஸை இன்னொரு ப்ராசஸால அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. அப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் என்ன பண்ணும்னா, ஒரு வெர்ச்சுவல் அட்ரஸ் ஒரு ப்ராசஸ்க்கு வேற ஒரு பிசிக்கல் அட்ரஸ் கொடுக்கும். அதே வெர்ச்சுவல் அட்ரஸ் வேற ப்ராசஸ்க்கு வேற பிசிக்கல் அட்ரஸ் கொடுக்கலாம். ஸோ வெர்ச்சுவல் அட்ரஸை நிறைய ப்ராசஸ் ரீயூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குது உன்னுடைய மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் மாற்றும் போது. ஓகே. அப்புறம் சில டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ 1000 பைட்ஸ் தேவைப்படும் உன் ப்ரோக்ராமுக்கு. ரேமில் வந்து 1000 பைட்ஸ் கண்டினியூஸாக இருக்காது. அது ப்ராப்ளம் இல்லை. அப்போ நீ ரேமில் போய் ஸ்டேட்டை அலோகேட் பண்ணினா 1000 பைட்ஸ் கண்டினியூஸாக இல்லைன்னு மெமரி அலோகேஷன் ஃபெயில் ஆகிடும். ஆனால் வெர்ச்சுவல் மெமரிக்கு இருந்தாலும் என்ன பண்ணலாம்? அந்த மொத்த இருக்கு வந்துன்னா நிறைய பேஜஸ் வேணுமா ஒரு பேஜும் வேற வேற பிசிக்கல் ஃப்ரேமில் இருக்கலாம். ரைட்? ஸோ இது எப்படி இருக்கலாம்னா உன்னுடைய வெர்ச்சுவல் மெமரியில் 1000 பைட்ஸ் கம்ப்ளீட்டாக அலோகேட் ஆகிருக்கலாம். இது நிறைய பேஜஸாக இருக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பைட்ஸ் 4 பேஜ்னு வச்சுக்கோ. ஓகே. இது ரேமுக்கு போகும்போது இது கரஸ்பாண்டிங் பேஜ் ஃப்ரேம் இங்கே இருக்கலாம். இதுக்கு கரஸ்பாண்டிங் பேஜ் வேற எங்கேயாவது இருக்கலாம். ரேமில் கண்டினியூஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. This is another advantage of virtual memory. Right? Okay. So page என்றது என்ன? virtual memory is fixed size. virtual memoryல fixed size blocks பிரிக்கிறோம். ஒரு பேஜ் வந்து 4 KB என்ற மாதிரி. அப்புறம் physical RAM is divided into page frames or frames. Okay. So ஒரு பேஜும் எவ்வளோ மெமரி, ரேம்ல வந்து எத்தனை ஃப்ரேம் இருக்கு. ஸோ OS என்ன மெயின்டைன் பண்ணால் பேஜ் டேபிள் மெயின்டைன் பண்ணும். வெர்ச்சுவல் பேஜுக்கும் ஃபிசிக்கல் ஃப்ரேமுக்கும் என்ன மேப்பிங் அப்படின்ட்டு. ஓகே. பேஜ் 0னா இது இந்த ஃப்ரேமு, பேஜ் 1னா இந்த ஃப்ரேமு அப்படின்ட்டு இதில் பேஜ் டேபிள் அந்த மேப்பிங் இருக்கும். பேஜ் ஃபால்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா CPU வந்து ஒரு பேஜை ரீட் பண்ண ட்ரை பண்ணுது, அந்த பேஜ் ரேம்ல இல்லை. அப்போ என்ன ஆகும்? பேஜ் ஃபால்ட் வில் ஹேப்பன். ஓகே. அப்போ that page will be loaded. ஓகேவா? ஸோ CPU வருது, வெறும் பேஜ் டேபிளை பார்க்கும். பேஜ் டேபிளில் பார்த்துட்டு ரேமில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பேஜ் ஃபால்ட் நடக்கும். ஸோ occurs when a process access a virtual page corresponding on RAM. What happens next? OS என்ன பண்ணும்? ரேமில் இருக்கா இல்லை பேஜ் ஃபால்ட் நடக்கும்.
ஸோ அது டிஸ்க்ல எங்க இருக்குன்னு பார்க்கும் OS. ரேம்ல இல்லைன்னா டிஸ்க்ல இருக்கும். அந்த டிஸ்க்ல இருந்து ரேமுக்கு லோட் ஆகும். ஸோ அப்புறம் பேஜ் டேபிள் அப்டேட் ஆயிடும். இது ரேமுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டுன்னு. ஓகே. அப்புறம் CPU என்ன பண்ணும்? ரேமுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் ரேம்ல இருந்து ரீட் பண்ண பார்க்கும். ஓகே. திஸ் இஸ் ஹவ் எக்ஸாக்ட்லி டன். ரைட். ஸோ பேஜ் ஃபால்ட்ன்றது எரர் கிடையாது. ஓகே. அது ஃபால்ட்னா அது ஒரு ஃபால்ட் எரர் கிடையாது. நீ ரீட் பண்ற பேஜ் வந்து ரேம்ல இல்லைன்னா பேஜ் ஃபால்ட் வில் ஹேப்பன். ஓகே. ஸோ த அட்வான்டேஜஸ் ஸோ வர்ச்சுவல் அட்ரஸ் இப்போ ஜென்ரலா நீ வந்து போடுற பத்தியா உன் ப்ரோக்ராம்ல ஓகே இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும்ல அந்த அட்ரஸ்லாம் வர்ச்சுவல் அட்ரஸ் தான். The general address used by a process all virtual address, not physical address. So memory management use பண்ணி virtual address physical address மாத்தும். Okay. So virtual memory na it's a technique where OS and hardware gives process a large private virtual address space. ஒரு ப்ராசஸ்க்கு large space கொடுக்கிறது. So that and uses RAM plus secondary storage to manage the actual data. RAM யூஸ் பண்ணிக்கும். secondary storage என்ன உன்னுடைய ஹார்ட் டிஸ்க் அதையும் யூஸ் பண்ணிக்கும். Right. So this is the advantage of virtual memory. Virtual memory, your program size, if it is greater than the size of the RAM, even then the program can run because of using virtual memory. And then because of virtual memory, getting the process will refer to the virtual address space. So allocating continuous memory is easy. Each page in the virtual memory can refer to different frames in the physical memory.